Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பறவை எது தெரியுமா? ஒரு வித்தியாசமான பறவை, பெரிய பறவையும் கூட. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த பறவை ஆந்தை. ஆந்தை பாருங்கள், அதோட கண்ணை பார்த்தாவே பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பெரிய கண்கள், காது, சொண்டை எல்லாமே, அதாவது எல்லாமே கிசியல் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. தெளிவாக தெரியும். அதுக்கு கண்களை சுற்றி நல்ல சில இறகுகள் முளைச்சிருக்கும். அது அதனால் அது நீண்ட தூர பார்வை சக்தியை கொண்டிருக்கும். ஆனாலும் அவற்றின் கண்கள் அதோட குழிகளில் நிலையாகவே நல்லா உள்வாங்கி இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு தலையை திருப்பி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இது அதனால் இரு திசையிலையுமே ஒரு இவ்வளோ சென்டிமீட்டர் அளவுக்கு அது தலையை திருப்பி பார்க்கும். பார்த்தா தான் அதுக்கு தெரியும். இது தூரப்பார்வை இதுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற எதையுமே அதால் தெளிவாக பார்க்க முடியாது. ரெண்டாவது, பார்வை விசேஷமாக மங்கள வெளிச்சத்தில் தான் சிறப்பாக தெரியும். அதுக்கு இருட்டிலும் கூட இது ஒளியை வச்சு வேட்டையாடும். அதனால் அதாவது மற்றதுகளில் இருந்து வரும் ஒளியை காதுக்கு அனுப்ப இதோட அதாவது காதில் உள்ளே இருக்கிற இது உதவுது இதுக்கு. இது என்ன செய்யும்னா, பொதுவாக ஆந்தைகள் ஒரு நோயாளி மேலே அமர்ந்தால், அவங்க மேலே பறந்தால் கடுமையான நோய் கூட குணமாகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்மீகத்தில், அதாவது சகுன சாஸ்திரத்தில் இது ரொம்ப நிறைய நல்ல இதை தான் கொடுக்குது. இது மகாலட்சுமியோட இது. அதனால் இது போற்றப்படுது நல்லா. இதை கனவுல நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களில் அறிவுத்திறன் அதிகரிக்கும். அதாவது சொந்தமாக யோசிக்கிற அறிவுத்திறன் அதிகரிக்கும். அப்புறம் இது தென்மேற்கு திசையிலேருந்து ஒளி எழுப்புனா அது நம்மளுடைய நிதி நிலைமை இருக்கியா, அது சரியாயிரும். ஆந்தையோட அலறல், இது சவுண்டு ஒரு மாதிரி கொடுக்கும். அது கிழக்கு திசையிலேருந்து கேட்டுச்சுன்னா, கிழக்கு திசை பார்த்தாவே அது உங்கள் பொருளாதாரத்தில் ரீதியாக நமக்கு வீட்டில் வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் தெற்கு திசையிலேருந்து ஆந்தையின் அலறல் கேட்டோம்னா நம்ம
எதிரிகளை நமக்கு எதிரிகளால் எந்த தொந்தரவும் வராது. அப்புறம் நம்ம பிரயாணம் பண்ணுறோம், அப்போ வந்து போகிற வழியில் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிற வழியில் ஆந்தையை நம்ம பார்த்தோம்னா நமக்கு பணம் நல்லா கிடைக்கும். அதே போல் ஆந்தை வந்து வீட்டுக்கு வந்தால் தீங்கு விளைவிக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டோட முன்னேற்றத்தை அது வந்து தடுக்கும். பல இடங்களில் வந்து ரெண்டாவது ஆந்தை வந்து மகாலட்சுமி தேவியனோட வாகனம். அதனால் ஆந்தையை பற்றி பல நம்பிக்கைகள் நிலவுது. ஆந்தை வந்து இரவின் ராஜான்னு அதை வந்து அழைக்கிறாங்க. அதனால் சகுன சாஸ்திரத்தில் பல இடங்களில் சுபமானமாகவும் பல இடங்களில் அபசகுன பலனையும் தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வெள்ளை நிறத்தில் ஆந்தையை நம்ம பார்த்தோம்னா, வெள்ளை நிறமாக அது பார்க்குறதுக்கே அரிதாக இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிவடையும். உங்கள் பிரச்சனை நிறைந்ததாக நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தாவே நமக்கு சில நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அடிக்கடி பார்த்தோம்னா திடீர்னு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் வரும். பல வழிகளில் நமக்கு பணம் வந்து சேரும். நம்ம செல்லக்கூடிய இடங்களில் ஆந்தையை பார்த்தாவே அது சுபமாக தான் இருக்கும். நம்ம போன வேலை நல்லபடியாக முடியும். இந்த மாதிரி ஆந்தையை பார்க்குறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. பகலில் ஆந்தையை நம்ம பார்த்தோம்னா அது அதிர்ஷ்டம்தான். அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் வந்து நேர்மறை மாற்றங்கள் நடக்க போகுது. அதாவது எதிர்மறை இதே இல்லாமல் சீக்கிரம் நல்ல செய்தி நமக்கு தேடி வரும். பகல் நேரத்தில் வேலை நேரத்தில் ஒரு ஆந்தை பறந்து போகிறத பார்த்தோம்னா எந்த முடிவும் சரியாக தவறா, நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம். இரவு நேரத்தில் பார்த்தோம்னா அதுவும் பல வகையில் நன்மையை தான் நமக்கு தரும். நீங்கள் வந்து ஆந்தையோட அலறல் சத்தம் கேட்டோம்னா உங்கள் துறையில், அதாவது உங்களுடைய வேலை இருக்கிறதுல நன்மையும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் வருவாங்க. கடன் தொல்லை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க, வசூலிப்பீங்க. இப்படி எவ்வளவோ முன்னேற்றம் கிடைக்கும்.